எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுடைய கணவனையோ மனைவியோ ஒரு முதல்ல நண்பனாக்க மாற்றி முயற்சி செய்யுங்க. பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லணுமா? இதெல்லாம் என் நண்பன்ட்ட பேசிக்கலாம். நம்மளுடைய பிரச்சனையை எஸ்பெஷலி திருமண வாழ்க்கையில மனைவிய பத்தியோ, இல்ல கணவன பத்தியோ 3வது மனுஷாள்ட்ட சொல்லும் பொழுது, அவங்களுக்கு ஒரு அழகான காசிப் கிடைச்சிருக்கு. எல்லாரும் வந்து ஆறுதல்லாம் கிடையாது. என்னுடைய குளிக்கும் பொழுது என்னுடைய அழுக்க நான் தான் தேய்ச்சு குளிக்கணும். என்னால முடியாத போது நான் வந்து ரொம்ப நிலைமை மோசமா இருக்கும்போது, படுத்த படுக்கையா இருக்கும்போது வேணா வேற யாராவது என்ன குளிப்பாட்டலாம். இன்னொரு இடத்துல போய் கொட்டி வந்து நான் தீர்க்கும்போது ஆரம்பத்து காலங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஒரு காசிப்பா இருக்கும். உங்களுடைய மனைவிய பத்தி, கணவன பத்தி தவறுதலா வந்து நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அத குடுக்காதீங்க. அது எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டா இருந்தா கூட. உங்களுடைய குடும்பத்த பத்தி, பாசிட்டிவான விஷயங்கள பத்தி மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். அது கூட தேவையில்ல. அவங்க தெரிஞ்சு கொண்டா பரவால்ல. நெகட்டிவான விஷயங்கள, இல்ல இன்னைக்கு வந்து அந்த கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அவங்க வந்து சரியா சமைக்கல, ரொம்ப பிரச்சனை இருக்கு. எல்லார்ட்டயும் எல்லா மனிதர்ட்டயும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா, அத வந்து ஒரு அட்வான்டேஜா எடுக்கிறதுக்கு அம்மாகிட்ட சொல்றதோ, இல்ல அப்பாட்ட சொல்றதோ, அல்லது வேறு நண்பர்கிட்ட சொல்றதோ, அத வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு, அத ஒரு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நீங்க மறந்துட்டாலும், நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த காரணத்த சொல்லி காண்பித்து, உங்களுடைய கோபத்த அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த இதா இருந்தாலும் உங்க மனைவிகிட்ட பேசுங்க. உங்ககிட்ட கணவன்ட்ட பேசுங்க. 3ஆம் மனிதர்ட்ட வந்து பஸ்ஸில போம்பொழுது கால மிதிச்சுட்டோ, இல்லாட்டி வந்து கும்பல்ல யாரையாவது இடிச்சுட்டோ சாரி சொல்றோம். ஆனா, ஒரு கணவன்ட்ட மனைவிகிட்ட நம்ம வந்து நீங்க சண்டை போடுங்க. சண்டைகள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா, கடைசி நேரத்தில நீங்க வந்து தான் ஆகணும்.